வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 14 வசனம் 17. நீதிமொழிகள் 14 வசனம் 17. எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்திரம் மற்றும் சூழ்ச்சியை விட ஞானத்தை தேர்ந்தெடுத்தல். ஆத்திரம் மற்றும் சூழ்ச்சியை விட ஞானத்தை தேர்ந்தெடுத்தல். நீதிமொழிகள் 14:17 இப்படியாக சொல்கிறது, முற்கோபி மதிக்கேட்டை செய்வான், துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். முற்கோபி மதிக்கேட்டை செய்வான், துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், சீக்கிரத்தில் கோபப்படுகிறவன் பைத்தியக்காரத்தனத்தை செய்வான் என்று சொல்லி நான் பார்க்குறேன். அதாவது கோபத்திற்கும் சீக்கிரமாக கோபப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ சீக்கிரமாக கோபப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களால கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாது. அப்படி என்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, முற்கோபி எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க எடுக்கிற டிசிஷன் எப்படி இருக்குன்னா பைத்தியக்காரத்தனமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்க. தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது, துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். அப்படி என்றால் துர்ச்சிந்தனை என்றால் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு அவங்க ஒரு ப்ரெசன்டபுளாக இருப்பாங்க. வெளியில் பார்க்கும் பொழுது முகம் அழகாக இருக்கும், அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் நல்லாயிருக்கும். பட் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அநேக துர்ச்சிந்தனை காரியங்கள் இருக்கும். அவங்க யோசிக்கிற காரியங்கள் அநேக துர்ச்சிந்தனை காரியங்கள். நம்ம உயர்ந்து கொண்டே இருக்கும்பொழுது அவங்க இவன் எப்படி உயர்றான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துர்ச்சிந்தனை அவங்களுக்குள்ளே உருவாகும். அப்படி என்றால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, துரோகமான யோசனைகளை யோசிக்கிறவன் பகைக்கப்படுவான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். துர்ச்சிந்தனை என்றும் போது துரோகமான யோசனைகளை யோசிக்கிறவன் பகைக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. இந்த பொருளின் விளக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இது கோபத்தின் வேகத்தை குறிக்கிறது. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம கோபப்பட தான் செய்கிறோம். கோபப்படாத மனுஷன் இந்த உலகத்தில் யாராக இருக்கிறாங்களா அப்படின்றால் யாருமே கிடையாது. எல்லாருமே எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணுறோம், கோபப்பட தான் செய்கிறோம். அதான் சொல்லி இந்த கோபத்தின் வேகம், இந்த கோபம் வேகத்தை குறிக்கிறது. ஒருவன் வேகமாக கோபப்பட்டால் தன்னையும் அறியாமல் முட்டாள்தனமான செயல்களை செய்வான். ஆமென். நிதானமாக இருக்கும் பொழுது நம்ம கரெக்டான டிசிஷன் எடுப்போம். ஆனால் வேகமாக கோவப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது கண்டிப்பாக அந்த டிசிஷன் எப்படி ஆகும் அப்படின்னா, நமக்கும் பாதிக்கும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் அது பாதிக்கும். அநேக சூழ்நிலை நம்ம அப்படி தான் இருக்கிறோம் இல்லையா. நம்ம கோபப்பட்டு இல்லை நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோபப்பட்டு நம்ம எடுக்கிற டிசிஷன் என்ன ஆகும் அப்படின்னா அநேகரை பாதிக்கும், நம்முடைய வாழ்க்கையும் அது என்ன பண்ணுது, பாதிக்கப்படுது. இங்கே துர்க்குணத்தை குறித்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே துர்க்குணம் என்பது தீய எண்ணங்களையும் கெட்ட நோக்கங்களையும் குறிக்கிறது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால ரட்சிக்கப்பட்டவங்க நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் துர்க்குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள எப்போவுமே எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா தீய எண்ணங்களையும் கெட்ட நோக்கங்களையும் தான் என்ன பண்ணுவோம், அவங்க வாழ்க்கையில் பிரதிபலித்து கொண்டே இருக்கும். ஸோ ஒருவன் கெட்ட எண்ணங்களும் இருந்தால் அவன் மற்றவர்களால் என்ன பண்ணுவான், வெறுக்கப்படுவான். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா துர்ச்சிந்தனைக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கூட நம்ம சேர மாட்டோம், அவங்க கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், பழக மாட்டோம். ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மற்றவர்களை ஏமாற்றும்படியாக அவர்களை எப்படியாவது ஏமாற்றி தனக்கு அது என்ன சொல்கிறது, தனக்கு பிரயோஜனமான காரியங்களே அவர்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களை ஏமாற்றி எடுத்துக்கொள்கிற காரியங்கள். இது வேதத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. முதன்படியாக இந்த டேஞ்சர் ஆஃப் ஆங்கர் அப்படி என்றால் இந்த முற்கோபத்தினால் வருகிற விளைவுகள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். வேதத்தில் அநேக உதாரணங்கள் நம்ம பார்க்குறோம். ஒருவர் கோபத்தில் இருக்கும்போது அவசரப்பட்டு தவறான முடிவை எடுத்தால் அது அவருக்கு பாதமாக அமையும். நம்ம பிறந்திலேருந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அநேக சிறு குழந்தையிலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோபப்பட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பசி எடுத்துருச்சு அப்படின்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோபத்தை வெளிப்படுத்துவாங்க, எனக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொல்லி. அப்படியே வளரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கோபம் அவங்க வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணிக்கொண்டே இருக்குது. அநேக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் நம்மளுடைய ஜென்ம சுபாவமாக இருக்கிற இந்த முற்கோபம் என்ன பண்ணுது, அது மன்னிக்கப்படாமல் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. வேதத்தில் அநேக உதாரணங்கள் காண முடியுது. அதை தொடர்ந்து நான் வாசிக்கும்போது என்னாகமம் 20:10-12 இந்த பகுதி நான் வாசிக்கும்போது நமக்கு தெரிந்த பகுதி. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மோசையோடும் ஆரோனோடும் அவர் பேசுகிறதை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, ஜனங்கள் எல்லாரும் தாகத்தோடு இருக்கிறாங்க. அப்போ தாகத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசையோடும் ஆரோனோடும் பேசுகிறார். இந்த கோலை எடுத்து என்ன பண்ணு, நீ அந்த கண்மலையை பார்த்து
பேசு என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் மோசே சொல்கிறாரு, அங்கே ஏதோ ஒரு கலகம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அவரால் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாத ஒரு காரணத்தினால நம்ம வாசிக்கும் பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவரை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இதில் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிற காரியத்தை மோசே என்ன பண்ணுறாரு, தவறாக பயன்படுத்துகிறார். என்ன அப்படின்னா, ஆண்டவர் அதை பார்த்து பேசுதான் சொல்கிறாரு. ஆனால் ஜனங்களுடைய அந்த ஜனங்கள் அவர் போட்ட அந்த அழுத்தத்தினால மோசே என்ன பண்ணுறாரு, கோலை எடுத்து அடிக்கும் பொழுது கண்மலையும் தண்ணி வருகிறது. ஆனால் ஆண்டவர் கோவப்படுறார். ஆண்டவர் கோவப்படும்போது என்ன சொல்கிறாரு, நீயும் ஆரோனும் என்ன பண்ண மாட்டீங்க, இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளே வழி நடத்த மாட்டீங்க என்று சொல்லி ஆண்டோடைய கோபத்தை நாம் பார்க்கணும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்னன்னா, ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யாமல் போனது. மோசே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யாமல் போட்டான். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் மூலமாக அவனுக்கு ஒரு அழுத்தம் உண்டாகிறது. அதன் விளைவாக அவன் கோபப்பட்டான். மோசே கோபப்பட்டதின் காரணத்தினால அவன் என்ன பண்ணுறான், பேச வேண்டிய காரியத்தில் அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவருக்கு மாறாக அவன் சொன்ன காரியத்திற்கு மாறாக செயல்பட்டதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொடுத்த வாக்கு தத்துவத்தை என்ன பண்ணுறாரு, அதை நிறைவேற்றாமல் போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கலாம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் இவ்வளோ பெரிய பாவத்தை செய்திருக்கிறேன், நான் அப்படி அவ்வளோ பெரிய பாவத்தை செய்திருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் எல்லா பாவத்தையும் அவர் மன்னிக்க போதுமானவர் இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த கோபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் ட்ராவல் பண்ணி கொண்டு தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறோம், கோபப்பட்டு யாரையாவது காயப்படுத்திடுறோம். ஸோ இங்கே மோசே யாரை காயப்படுத்தினார் அப்படின்னா, ஆண்டவரை காயப்படுத்துகிறார். ஆண்டவரை காயப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ வாக்குத்தத்தம் பண்ணி நடத்துக்கல, நீ போக மாட்டேன். இதே மாதிரி தான் நம்மளும் அநேக சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோபப்படும் பொழுது அநேகருக்கு அது பாதிப்பாக ஏற்படுகிறது. நம்ம சொந்தமாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய வேலைத்தலமாக இருக்கட்டும், நான் செய்கிற ஊழியத்தில் இருக்கட்டும், ஏதாவது சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறோம், கோபப்படுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஸோ ஆண்டவர் அநேக விஷயத்தை அவர் என்ன பண்ணலாம், நம்ம பாவத்தில் வெளியில் வந்துடலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வருவது ரொம்ப கடினமான காரியம். ஏன் அப்படின்னா, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி தான் மோசையோட வாழ்க்கையில் அவன் அப்பத்துலேருந்தே அவர் கோபக்காரனாக தான் இருக்கிறான். அவன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்க்கும்பொழுது மோசே என்ன பண்ணுறாங்க, அவனுடைய ஜனங்களை ஒருத்தர் தாக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், மோசே கொலை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போவே அவனுடைய கோபம் வெளிப்படுது. ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டதுக்கு அப்புறமும் இந்த கோபம்ங்கிறது அவனுடைய வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணி கொண்டே தான் இருக்கிறது அவனுடைய லைஃப்பில். ஸோ நம்முடைய லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்கிறாரு, நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு, நம்மளை அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய லைஃப்பில் விட வேண்டிய காரியங்கள் நம்ம விடாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்முடைய லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ட்ராவல் பண்ணி கொண்டே தான் இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, அதில் ஒன் ஆஃப் தி ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த முற்கோபம். ஏதாவது சொல்ல டக்குன்னு என்ன பண்ணிடுது, கோவப்படுறது. ஒய்ஃப் ஏதாவது சொல்லிட்டாங்களா உடனே நமக்கு என்ன ஆயிடுது, ஃபஸ்ட்டு கோபம். ஏன்னா என் ஒய்ஃபை நான் உரிமையோடு நான் திட்டுறேன், இல்லைன்னா தப்பு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன பாதிப்பு உண்டாகிறது, ஸோ அவங்க என்ன மாதிரி காரியங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, இதனால் என்ன ஆகுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. இதில் வேதத்தில் இன்னொரு உதாரணத்தை பார்க்கும் பொழுது, காயின் ஆபேலுடைய லைஃப்பில் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஆபேலினுடைய காணிக்கை அவர் என்ன பண்ணுறாரு, அங்கீகரிக்கிறாரு. ஆபேலோட காணிக்கை அவர் அங்கீகரிக்கிறார். ஆனால் காயினுடைய காணிக்கை அவர் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. அதனுடைய விளைவாக அவன் என்ன பண்ணுறான், பொறாமைப்படுகிறான். ஆபேல் மேலே அவன் பொறாமைப்படுகிறான். ரெண்டாவது அவன் மேலே ஒரு கோபம் உண்டாகிறது. அந்த கோபத்தின் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா, ஆபேலை அவன் கொலை செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு முற்கோபம், ஒரு கோபம் என்பது எந்த நிலைமைக்குள்ளே கொண்டு போகுதுன்னா, ஒரு கொலை செய்யும் நிலைவுக்குள்ளே கொண்டு. ஒருவேளை நம்ம கொலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எப்படிமா இருக்கும், அவனை எப்படியாவது காலி பண்ணிடணும், அவனை எப்படியாவது ஒரு கொலை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் லெவலுக்கு நம்ம போகிற காரணத்தினமா அவன் மேலே இருக்கிறதான வெறுப்பு, அவன் மேலே இருக்கிறதான ஒரு பொறாமை, அவன் மேலே இருக்கிறதான தேவையில்லாத சிந்தனைகள் எங்கே கொண்டு போகிறது என்று பார்க்கும் பொழுது ஒரு கொலைக்குள்ளாய் கொண்டு போகுது. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயினுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிறதான ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுகிறது. ஆமே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்பொழுது மோசேக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுகிறது. அதுக்கான காரணம் அவனுடைய கோபத்தினால. ரெண்டாவது விஷயம், காயின் ஆபேலை
கொலை செய்ததுனால காயினுக்கும் ஆபேலுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுகிறது. காயினுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுகிறது. அன்பான தேவ ஜனமே, இந்த இடத்துல நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன அப்படின்னா, நாம் கோபப்படுறதுனால நமக்கு முதல் ரிலேஷன்ஷிப் யார் மேலே பாதிக்கப்படும்? நமக்கும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுகிறது. ஆமென். அது என்றைக்காக நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? நம்ம கோவப்படுறோம், சடனாக எடுத்தறிஞ்சு பேசிடுறோம். என்ன சொல்கிறது, அந்த அந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், யோசிக்காமல் திட்டிடுறோம், எல்லாமே பண்ணிடுறோம். ஆனால் ஒரு நாட்கள் போக போக நம்ம யோசிப்போம், ஐயோ தெரியாமல் அவங்கள பேசிட்டோமே, தெரியாமல் அவங்கள குறித்து தப்பாக பேசிட்டோமே, கொஞ்சம் நம்ம நிதானமாக நடந்துருக்கலாமே அப்படி என்றைக்காக நம்ம யோசிச்சுருக்கிறோமா? கொஞ்சம் அப்படி நான் அது கோவப்படாமல் இருந்தேன்னா எனக்கும் அவங்களுக்குள்ள அந்த உறவு தொடர்ந்து அது போய்கொண்டே இருந்திருக்கும். தேவையில்லாமல் எனக்கும் அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தனால உறவு பாதிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததான காரணம் என்ன தெரியுமா? நம்மை மீட்டெடுத்து அவரோடு சேர்ந்து இருக்கும்படியாக, உறவோடு இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் நீங்களும் ஒருவருக்கொருவர் மனதயமாயும் உருக்கமாயும் ஒருவருக்கொருவர் மன்னித்து நீங்கள் என்ன பண்ணுங்க, வாழுங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்குற காரியம் என்ன அப்படின்னா, நான் ஒருவருக்கொருவர் அன்பாயும் உருக்கமாயும் ஒருவரை ஒருவர் மன்னித்து நிதானமாய் வாழும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படியே ஒருவேளை நம்ம கோபப்பட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் அன்பாக இருக்கும்படியாக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். ஸோ வேதத்தில் இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 18:8-11 வாசிக்கும் பொழுது கோலியாத்தை தாவீது என்ன பண்ணிடுறாரு, வீழ்த்திறாரு. எல்லாருக்குமே அந்த கதை நல்லாவே தெரியும். ஸோ கோலியாத்தை தாவீது வீழ்த்ததுக்கு அப்புறமா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்லி பாடுறாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது எத்தனை பேரை கொன்றாரா? 10000 பேர் கொன்றார், 10000 பேரை கொன்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே கத்தும் பொழுது ஒரு ராஜாஸ்தானத்தில் இருக்கிற சவுலுக்கு என்ன ஆகுது, தாவீது மேலே ஒரு கோபம் உண்டாகுது, அவன் மேலே ஒரு பொறாமை உண்டாகிறது. அப்போ ஆண்டவர் அவன் மேலே ஒரு பொல்லாத ஆவி என்ன பண்ணுறாரா, ஒரு ஆவியை கொண்டு போகிற விடுறாரு, அப்படி அலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அப்பொழுது ஒரு நாள் தாவீது சவுல் என்ன பண்ணுறாரு, இன்வைட் பண்ணி உள்ளே உட்கார வைக்கும் பொழுது அவன் பாட 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 என்ன ஆகுதுன்னா சவுலுக்குள்ளே ஒரு கோபம் உண்டாகுது, அவனுக்குள்ளே ஒரு பொறாமை உண்டாகுது, அவனுக்குள்ளே ஒரு வெறுப்பு உண்டாகுது. அதன் விளைவாக என்ன பண்ணுறான், ஒரு ஈட்டியை எடுத்து என்ன பண்ணுறான், செவுத்தோட செவுத்தா அவனை உருவ குத்தி போடணும் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணுறான். ஆனால் தாவீது அந்த இடத்துலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறான், அவனை எஸ்கேப் பண்ண வைக்கிறாரு. இதனுடைய விளைவுகள் என்ன தெரியுமா, இதனுடைய காரணம் என்ன தெரியுமா? முற்கோபம், அவன் மேல் பட்டதான அந்த பொறாமை. ஏன்னா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறேன். அந்த நிமிஷத்துலேருந்து சவுளுடைய ராஜ்யம் இறங்கினது என்று சொல்லி பார்க்குறேன். ஆண்டவர் சவுல் அந்த ராஜ்யத்தை அவன் இடத்துலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, பிடுங்க தொடங்க ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் தாவீது ராஜாவாக மாறுகிறார். இதுக்கான காரணம் என்ன தெரியுமா, இதுக்கான மையம் என்ன அப்படின்றால் சவுல் தாவீது மேல் வந்ததான அந்த முற்கோபம். ஏன்னா ஜனங்கள் பாடும் பொழுது நம்மளும் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அநேக சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள மற்றவங்களை புகழும் பொழுது நமக்குள்ளே என்ன வருது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பொறாமை வருது, அவங்க மேலே ஒரு கோபம் வருது. புகழ்ந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன பிரச்சனை, நம்மளை ஆண்டவர் புகழ்ந்தா போகிறோம் இல்லையா? நமக்கு அந்த சூழ்நிலை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வேலையில் இருக்கும்பொழுது ஒருத்தர் குறித்து புகழும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஒரு கோபம் உண்டாகும், நமக்குள்ளே அந்த ஒரு என்ன சொல்லுவோம், பொறாமை உண்டாகும். அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கோபம் வருது, ஏன்னா இது நம்மளால் இது பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் வருது. ஆனால் அந்த நேரத்தில் ஆவியானோட்டு நம்ம ஜெபிக்க முடியாது, ஆவியான எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படி வருது, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது அதை மேற்கொள்வதற்கான காரியங்கள் என்ன பண்ணுவார், ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் சரி, நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலை தளத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பொறுமையாக நிதானமாக எல்லாவற்றையும் ஞானத்தோடு செயல்படுகளாக நாம் இருக்க வேண்டும். மாறாக நம்ம கோபப்படும் பொழுது அதோடைய விளைவுகளை கண்டிப்பாக நாம் என்ன பண்ணுவோம், சந்திப்போம். அடுத்தபடியாக நான் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா துர்ச்சிந்தனை காரர்கள் என்று சொல்லி முதல் காரியம் நான் பார்த்தது முற்கோபியை குறித்து நான் பார்த்தோம், அதனுடைய தாக்கம் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். வேதத்தில் அநேக உதாரணங்களை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக நான் பார்க்கும் பொழுது துர்ச்சிந்தனை காரணம் மூலமாக வருகிற விளைவுகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒருவர் பொறாமை அல்லது பழிவாங்கும் எண்ணத்துடன் செயல்பட்டால் அது மற்றவர்களால் வெறுக்கப்படலாம்.
இந்த முற்கோபம் துர்ச்சிந்தனை இது ரெண்டு என்னை பொறுத்த வரைக்கும் வாசிக்கும்போது ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது, ஒரு கனெக்டடாக தான் இருக்குது. அதனால தான் வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, முற்கோபி துர்ச்சிந்தனைக்காரன். இந்த முற்கோபத்தினால நமக்கு எண்ணங்கள் எப்படி தோணுகிறது? துர்ச்சிந்தனைகள் நமக்குள்ளே வருகிறது ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா கோபத்தின் விளைவுகள், இவனை என்ன பண்ணலாம், இவனை எப்படி அழிக்கலாம், இவனை எப்படி போட்டு கொடுக்கலாம், இவனை என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான எண்ணங்கள் நமக்குள்ளே வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நாம் துர்ச்சிந்தனைக்காரர்களாய் மாறுகிறோம். வேதத்தில் ஒரு அருமையான உதாரணம் இருக்கிறது, யாக்கோபு ஏசா. ஆதியாகமம் 27 வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே வாசித்த பகுதி தான், மிக ஒரு அருமையான ஒரு பகுதி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் ஏசாவை, ஏன்னா அவர் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, அப்போ ஏசாவை எப்படியாவது ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி, நீ போய் காட்டில் போய் என்ன பண்ணு, ஒரு நல்ல மிருகத்தை எடுத்து நீ வேட்டையாடி எனக்கு சமைச்சு கொண்டு வா, நான் இன்றைக்கி உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது யார் கேட்டுட்ருக்கா? ரெபேக்கா கேட்டுட்ருக்காங்க. ஸோ ரெபேக்கா கேட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, வேகமாக யாக்கோபை கூப்பிட்டு, யாக்கோபே சீக்கிரவா, அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்கான், நம்ம சின்ன பிள்ளைங்க சொல்கிற மாதிரி சொல்லலாம், யாக்கோபே சீக்கிரவா, நம்ம என்ன பண்ணலாம், உங்கள் அண்ணன் போயிருக்கான் காட்டுக்கு, அதுக்குள்ளே உங்கள் அப்பா கிட்ட என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் வாங்கணுவா அப்படின்னு சொல்லி யாக்கோபை கூப்பிட்றாரு. ஒரு 2 வெள்ளை ஆட்டுக்களை எடுத்து என்ன பண்ணுற, ஆட்டுக்குட்டி எடுத்து என்ன பண்ணுறாங்க, சமைக்கும் பொழுது அப்போ யாக்கோபு சொல்கிறான், அம்மா இவருக்கு ஏசாவுக்கு பார்த்தீங்கன்னா ரோமம் பயங்கரமாக இருக்கும், முடி ஜாஸ்தியாக இருக்கும், எனக்கு முடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்பா கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, வா உனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளாட்டுக்குட்டியோட தோல் என்ன பண்ணுறாங்க, அங்கே இங்கேயும் போட்டு இது பண்ணுறாங்க, நல்லா சமைச்சு கொண்டு போகிறாங்க. அப்போ யாக்கோபு ஈசாக்கு கிட்டே என்ன பண்ணுறாரு, இது பார்த்தீங்கன்னா ஒரு மூவி மாதிரியே இருக்கும், இது நம்ம படிக்கும்பொழுது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்கும், ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் அது. அப்போ யாக்கோபு ஈசாக்கு முன்னாடி நிற்கிறாரு. அப்போ ஈசாக் கேட்குறாரு, இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு ஈசாக். ஆமாப்பா நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே, நீ பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி, ஆனால் உன்னுடைய சரீரமெல்லாம் பார்க்கும்பொழுது ஏசாவை போல் இருக்குது, ஆனால் உன்னோட குரல் எப்படி இருக்குது, யாக்கோபை போல இருக்கே அப்படின்னா நீ பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், பலவிதமான டெஸ்ட்லாம் பண்ணுறாரு. ஈசாக் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக பலவிதமான டெஸ்ட், எப்படியெல்லாம் ஏமாத்துறான்னு பாருங்கள் யாக்கோப். ஸோ பலவிதமான டெஸ்ட் பண்ணும்பொழுது அவனை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. ஏசா மேலே இருக்கிற என்ன அந்த ஸ்மெல் வருதோ அதே ஸ்மெல் தான் என்ன வருது, யாக்கோபுக்கும் வருது. ஸோ எல்லா விதமான டெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். நீ பழுகி பெருகுவா என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண ஈசாக்கு அவனை ஆசீர்வதிக்கிறார். ஸோ இது யாக்கோபுடைய தந்திரமா இல்லை ரெபேக்காலோட தந்திரமா? இது யாரோடைய தந்திரம்? இது ரெபேக்காலோடைய தந்திரம். ஏன்னா வேதத்தில் வாசிக்கும்போது தெளிவாக இருக்குது, இந்த பிளானை போடுறதே யார், ரெபேக்கால் தான். நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் யாக்கோபு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணார், அப்படி இல்லை. நல்ல தெளிவாக வாசிக்கும்போது என்னன்னா, அவங்க அம்மா தான் கூட என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்போவுமே வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கும்போது ஒன்று அம்மா பிள்ளை, ஒன்று அப்பா பிள்ளையாக இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏசா அப்பா பிள்ளையாக இருப்பார், யாக்கோபு அவங்க அம்மா பிள்ளையாக இருப்பான். ஸோ அதனால் அவங்க அம்மாவுக்கு என்ன ஆசைனா, எப்படியாவது அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பிளானிங் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது, தெரிஞ்சு அது அக்கா அது போடுங்கக்கா, 27 தந்திரமாக அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அதை நான் பகுதி பார்த்து சொல்கிறேன், நீங்கள் வாசிக்கும் போது தெரியும். தந்திரமாக அவனுடைய தாய் என்ன பண்ணுறாங்க, தந்திரமாக அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணுறான், தந்திரமாக எல்லா காரியத்தையும் அவங்க செய்கிறத பார்க்குறான், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். இப்போ ஏசா வராப்பில் ஏசாவோட என்ட்ரி. அப்போ ஏசா வரப்போ அவனு என்ன பண்ணுறான், சமைச்சு அவங்க அப்பாவுக்கு கொண்டு வரான். அப்போ அப்பா இந்த பாருங்க நாங்கள் சமைச்சு கொண்டாந்துருக்கேன் அப்படிங்கும்போது, நீ யார் அப்படின்னு கேட்குறாரு ஈசாக். அப்படியே நான் தான் உங்களுடைய மகன் ஏசா. அப்போ இதுக்கு முன்னாடி வந்தவன் யார் அப்படின்னோடனே அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, அது யாக்கோபு என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி. அப்போ ஈசாக்கு சொல்கிறாரு, உன்னை என்னால் என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது, ஏன்னா நான் யாக்கோபுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது ஏசா அந்த இடத்துல ஏமாந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஏசா ஒரு விஷயத்த சொல்கிறாரு, என்னோட 2 விஷயத்தில் யாக்கோபனை ஏமாற்றிருக்கிறான். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணியிருக்கான், நான் பசியாக இருக்கிறேன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல என்ன பண்ணான், தன்னுடைய பசியை கண்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்த துர்ச்சிந்தனையாக
அவன்கிட்ட இருக்கிற அந்த சேஷ்ட புத்திர பாக்கியத்தை அவன் என்ன பண்ணுறான், எடுத்துக்கொள்கிறான். ரெண்டாவது விஷயம், தனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்கிறான். இது சரியா தவறா என்பது எனக்கு தெரியல, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாக்கோபு என்றால் எத்தன் என்று சொல்லி நம்ம, எத்தன் என்பது ஏமாற்றுகிறவன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ எத்தனா இருந்தவனை என்ன பண்ணுறார் ஆண்டவர், இஸ்ரவேலராக மாற்றுகிறார். அப்படி என்றால் அவன் ஆரம்பத்திலேருந்தே என்ன பண்ணுறான், எத்தனை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ரெபேக்காலாக இருக்கலாம் என்று எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். ஏன்னா அதை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரெபேக்காலாக இருக்கலாம் என்று சொல்லி நான் பார்க்குறேன். இதனுடைய விளைவுகள் என்னென்னா, ஏசா தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான், சேஷ்டபுத்திர பாக்கியத்தை இழந்து போனான். யாக்கோபு அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாம் தான் பெற்றுக்கொண்டான். ஆனால் ஒரு சூழ்நிலை யாக்கோபு என்ன பண்ணுறான், ஏமாற்றப்படுகிறான். அவன் ரேச்சலை கல்யாணம் பண்ணு நினைக்கும் பொழுது லேயால் என்ன பண்ணுறான், அவன் கல்யாணப்படுகிறான், அவன் மாமனார் வரை. ஸோ இந்த காரியங்கள் நடக்குது. இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு திர்ச்சிந்தனை காரியமாய் ரெபேக்காலும் யாக்கோபும் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இப்படி தான் நம்முடைய லைஃப்பில் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு கிடைக்க வேண்டிய காரியத்தை நான் எப்படியாவது என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துலேயும் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளை யாரும் நான் சொல்ல, நம்ம அப்படிப்பட்டவர்கள் அல்ல. பட் ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்படுகிறோம். அது எப்படி அவங்களுக்கு கிடைக்கும், அது எனக்கு தான் கிடைக்கும். வெரி சிம்பிள். வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெரியவ சின்னவ இருக்கா. ஒருவேளை சின்னவுக்கு சரி நல்ல பிள்ளையாக இருக்கலாம், அவளுக்கு ஒரு சின்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். அப்படிங்கும்போது பெரியவ அது எப்படி அவளுக்கு கொடுக்கலாம், எனக்கு தான் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, இது பண்ணுறா. ஸோ இது எங்கே நடக்குதுன்னா, சின்ன பிள்ளைகள் மத்தியிலே நாம் என்ன பண்ணுறது, அது அப்படிப்பட்ட காரியங்கள் தெரியப்படுகிறது. அது மாத்திரம் இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பேசும்பொழுது அழகாக பேசுவாங்க. இந்த மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் எப்படி அப்படின்னா, அதுக்கு ஒரு 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 கேப்ஷன் இருக்குன்னா, கழுத்தில் டை, கையில் பை, வாயெல்லாம் பொய் அப்படிங்குவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங்கோடைய, அது ஆக்சுவலி அப்படி இல்லை, பட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மார்க்கெட்டிங்னா அப்படி தான், சேல்ஸ்னால் அப்படி தான், கழுத்தில் டை, கையில் பை, வாயெல்லாம் பொய் அப்படிங்குவாங்க. ஸோ ஒரு ப்ராடக்டை செல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த கஸ்டமருக்கு ப்ராடக்ட் தேவைப்படாது, பட் ஆனால் அந்த கஸ்டமருக்கு எப்படியாவது அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை பற்றி இல்லாத காரியத்தில் என்ன பண்ணுவாங்க, சொல்லி எப்படியாவது சேல் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. என்னோடய பிரான்ச்சில் இப்படி நடக்கும். பட் ஆனால் சொல்ல, நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, என்ன கஸ்டமருக்கு என்ன நீடோ அதை செய்யுங்க. ஆனால் இவருடைய நோக்கம் எப்படின்னா, எப்படியாவது இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணிடணும், செல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க செல் பண்ணுவாங்க. இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். இது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, எப்படியாவது அந்த சொத்தை நான் எப்படியாவது அபகரிக்கணும் என்று சொல்லி நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் நிறைய காரியங்கள் திட்டமிடுறாங்க, ஏமாற்றுகிறார்கள், பொறாமைப்படுறாங்க, கோபப்படுறாங்க, சண்டைகள் வருகிறது. எப்படியாவது அடைஞ்சே தீரணும், அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி உறுதியாக நின்று என்ன பண்ணுறாங்க, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் எல்லா விதமான திட்டங்களையும் அவர் செய்கிறாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இதனுடைய என்ன அப்படின்னா, இது ஒரு துர்ச்சிந்தனை காரியமாக இருக்குது. இப்படி செய்யும் பொழுது நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளோட பழக மாட்டாங்க என்று சொல்லி, வெறுக்கப்படுவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாராலும் வெறுக்கப்படுவான். அவனா, ஐயையோ அவன் கூட நான் சேர மாட்டேன்ப்பா, ஐயையோ அவன் பேச்சே சரியில்லைப்பா, அவன் ஆளே சரியில்லை, இப்படி பேசுவோமா இல்லையா, அவன் பேச்சும் சரியில்லை, அவன் ஆளும் சரியில்லை, அவங்க கூடலாம் சேரக்கூடாது, சேர்ந்தா அவனுடைய கேரக்டர்லாம் என்ன ஆயிரும், எனக்கு வந்துடும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம யோசிக்கிறோம். இதற்கு வேதத்தில் உதாரணமான ஒரு காரியம் அப்படின்னா, இதை ஜெயித்தவர், இப்படிப்பட்ட கோபத்திலிருந்தும் ஒரு துர்ச்சிந்தனைக்காரனாக இருக்கிற பிசாசிலிருந்து ஜெயித்தவர் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் 40 நாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா உபவாசம் எடுக்கிறார். லூக்காலையும் மார்க்லையும் நம்ம வாசிக்கும் பொழுது 40 நாள் உபவாசம் எடுக்கிறார். உபவாசம் எடுத்ததுக்கு அப்புறமா ஆவியானவரால் அவர் என்ன பண்ணுறாரு, வனாந்திரத்திற்கு கொண்டு போகிறார். இந்த வேத பகுதி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ வனாந்திரத்துக்கு கொண்டு போகும் பொழுது பிசாசினாலே அவர் சோதிக்கப்படுகிறார். அப்போ பிசாசு ஃபஸ்ட்டு சொல்கிறான், அந்த நீ தான் ரொம்ப பசியாக இருக்கிறீங்களா ஆண்டவரே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கல்லை அப்பமாக்கி நீங்கள் சாப்பிடலாமே. அப்போ ஆண்டவர் சொல்ல, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒரு பசியாக இருக்கிறோம்,
ரொம்ப பசியாக இருக்கும். மத்தியானம் சாப்பிடலனாலே நமக்கு நைட் எப்படி இருக்கும்? பசி பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் 40 நாள் சாப்பிடாமல் இருக்கிறாரு. அந்த இடத்துல பிசாசு இப்படிப்பட்ட சோதனையை கொண்டு வரான். ஆண்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது? அவன் கோவப்பட்டிருக்கலாமே. அந்த இடத்துல ஆண்டவர் கோபப்பட்டு அவனை என்ன பண்ணிடலாம்? ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல நிதானமாக ஞானமாக வசனத்தின்படி என்ன பண்ணுறாரு? பிசாசுக்கு பதில் அடிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்கிட்ட சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கேயும் என்ன பண்ணுறாரு? அவனை உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரம் நீ என்ன பண்ணும்? தொழுது கொண்டு எழுதியிருக்கிறத என்று சொல்லி அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவனை விரட்டுகிறார். அன்பான தேவ ஜனமே, நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த துர்ச்சிந்தனைக்காரனாக இருக்கிறான பிசாசை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணாரோ அதே போல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவையான கிருபை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னால் இந்த கோபத்தை விட முடியல, ஆண்டவரே என்னால் இந்த காரியத்தை என்னால் விட்டு வெளியில் வர முடியல, நான் தேவையில்லாமல் பொறாமப்படுறேன், கோவப்படுறேன், சண்டை போடணும்னு நினைக்கிறேன், இதை விட்டு வெளியில் வரணும்னு பார்க்குறேன், என்னால் வர முடியல ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் வனாந்திரத்துக்கு என்ன பண்ணுறார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அங்கே ஒரு சோதனை நடக்குது. ஆண்டவர் சோதனை ஜெயிக்கிறார். அதே ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ள ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். என்ன கோபமாக இருந்தாலும் சரி, என்ன பொறாமையான காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் அந்த இடத்துல மிகவும் ஞானமாய் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர் ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதே இந்த ஒரு உதாரணமே போதும். ஆண்டவர் நமக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் எனக்கு கோபம் வருது, நான் இல்லைன்னு சொல்ல, கண்டிப்பாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன ட்ரிகர் பண்ணுறாங்க, எனக்கு கோவப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுற? அந்த இடத்துல ஞானமாய் செயல்படுவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு கிருபை பரவாயில்ல. காரணம் தெரியுமா? ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல ஜெயிச்சார் அப்படின்னா, அவருக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறதான அந்த உறவு மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்தது. அவருக்கும் பிதாவுக்கும் இருக்கிற அந்த உறவு மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த இடத்துல நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மேற்கொள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிற. அடுத்த ஸ்லைட் போடுமா? நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிதானத்தையும் இந்த ஞானத்தையும் பெற்றுக்கொள்வது எப்படி, இது ஆண்டவரோடு எப்படி நாம் அலைன் பண்ணி இருக்க போகிறோம் என்பதற்கான ஒரு சில 3 வசனங்களை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். யாராவது ஒருத்தர் யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19, 20 யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியாது கேட்கிறேன். இன்னொருவர் எபேசியர் 4, 31, 32. மிக ஒரு அருமையான ஒரு வசனம் இது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விபிஎஸ் சண்டே ஸ்கூல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நம்ம இந்த டிவோஷன் டீச்சர்ஸ் டிவோஷன் எடுக்கும்போது சொல்லுவோம், ஆகியால் என் பிரியமான சகோதரர் யாவரும் என்ன பண்ணுங்க, கேட்கறதற்கு தீவிரம். யாராவது பேசினாங்கன்னா, பிள்ளைகள் பேச விரும்புகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கேட்கறதற்கு தீவிரமாக இருக்கணும். 2வது, பேசுகிறதற்கு பொறுமை உள்ளவளாக இருக்கணும். கோபிக்கிறதற்கு தாமதமாக இருக்க கடவீர்கள். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் கோபம் தாமதமாக வரணும். பேசுறத கேட்குறவளா இருக்கணும். அப்புறம் பேசுகிறதுக்கு நாம கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும். பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்கணும். கோபிக்கிறதற்கு தாமதமாக இருக்க கடவீர்கள். நான் ஏன் இந்த விபிஎஸ் சண்டே ஸ்கூல் உதாரணம் எடுத்தேன்னா அப்படின்னா, பிள்ளைங்க நம்ம ஏதாவது சேட்டை பண்ணிச்சு, அமைதியார் உட்கார், நான் சொல்கிறது நீ கேள் அப்படிங்கும் பொழுது பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு நம்மளோட என்ன பண்ணாதுங்க, பேசாதுங்க, பழகாதுங்க. அதனால தான் இந்த வசனம் எப்போவுமே இந்த சண்டே ஸ்கூல் விபிஎஸ்க்கு உதவும். எப்படின்னா, முதல்ல பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக, கேட்குறதுக்கு நீங்கள் தீவிரமாக இருங்க, கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருங்க. இது சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நம்ம யார்கிட்ட பேசும்போதும் சரி, யார்கிட்டயாவது வாக்குவாதம் நடக்கும்போதும் சரி, அந்த இடத்துல நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதை கோபிப்பதற்கு தாமதம். ஏன்னா அதை தொடர்ந்து வாசிக்கும் போது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம கோபப்பட்டு ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவனுடைய நீதி என்ன பண்ணாது, நடப்பிக்க மாட்டாது. எந்த சூழ்நிலையும் தேவனுடைய நீதி என்ன பண்ணப்படாது. ஏன்னா நாம ரியாக்ட் பண்ணிட்டோம். நாம ரியாக்ட் பண்ணது தேவனுடைய நீதி எப்படி அந்த இடத்துல அவரு செயல்படும். நாம கோபம் படாமல் பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்
செய்கிறவா இருக்கிறார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எனக்கு விரோதமாக இவங்க நிறைய காரியங்கள் செய்கிறாங்க ஆண்டவரே, எனக்கு கோபம் பயங்கரமாக வருகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர் உங்களுக்கு முன்பாக யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:31-32. இது பவுல் யாருக்கு எழுதுறாருன்னா எபேசு சபைக்கு எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும். சபையார் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆமென். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளோதான். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும், நீ கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அதுக்கு மாறாக தூஷணமோ கோபமோ மூர்க்கமோ கத்துறதோ சண்டையோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி, அவரா சாமா ரொம்ப நல்ல பையன், ரொம்ப பொறுமையான ஒரு பையன், ரொம்ப ஞானமான ஒரு பையன், அவன் கோபமே பட மாட்டான், அவனோட லைஃப் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு எக்ஸாம்பிள்ப்பா. காரணம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவனோட கூட இருக்கிறாரு. அப்படி நம்ம சொன்ன ஊழியம் என்பது நம்ம போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம காமிச்சோனாலே போதும், அதுவும் ஒரு பெரிய ஊழியம். ஏன்னா அவன் கிறிஸ்டியன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கோவப்பட மாட்டான்ப்பா, என்ன வேணால் பேசிப்பாரு, அவன் கோவப்பட மாட்டான், மன்னிப்பான், ரொம்ப பொறுமையாக இருப்பான், ரொம்ப ஹம்புளாக இருப்பான். ஸோ இப்படி தான் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் பேசணுமே ஒழியா, ஐயோ பைப்பு வந்து பாரு அவன் போடுற சண்டையை பார்த்தீங்கன்னா, ஐயோ இவங்களாம் ஒரு கிறிஸ்டியனானே தெரியல, அப்படிப்பட்ட ஒரு சண்டையை போட்டுட்டுருக்குறாங்க, என்ன கிறிஸ்டியனோ என்ன சர்ச்சோ என்ன பைபிளோ இப்படிலாம் தூக்கிட்டு போகிறாங்களே, அப்படிங்கிற ஒரு பேச்சு நாம் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதான் பவுல் தெளிவாக சொல்கிறாரு, மன உருக்கமாயும் தயவாயும் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல் ஒருவருக்கு என்ன பண்ணுங்க, மன்னியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி கோவப்படுற ஆள். எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக கோவப்படுவேன். பார்த்தா தெரியல, அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பார்த்தா தெரியாது. உண்மையில அதான் சொன்னேன், பார்க்குறதுக்கு நல்லா சிரித்த முகத்தோடனே ரொம்ப இதுவாக இருப்பாங்க, சாதுவாக இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்கு போனால் புயலாக மாறிடுவாங்க. ஸோ இப்போ இல்லைண்ணே, இப்போலாம் கிடையாது, ரொம்ப மாறிட்டேன் ஆண்டவர் கிருபையில். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கையில் எதாவது கிடச்சிச்சின்னா கூட தூக்கி என்ன பண்ணிடுவேன், எரிஞ்சிருவேன், சாரை போட்டு உடைப்பேன். இது வரைக்கும் ஒரு 4-5 ஃபோனை உடச்சிருங்க. உடச்சதுக்கப்புறம் ஐயோ ஃபோனை உடச்சி விட்டோமே, நாளைக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ இப்படிப்பட்ட கோபத்தில் முற்கோபியாக இருந்த ஆண்டவர் என்ன பண்ணார், உடனடியாக மாற்றிட்டார் அப்படின்னா மாற்றலை. அதுக்கான டைம் இருந்துச்சு, ஸ்பேஸ் இருந்துச்சு, ஆண்டவர் கொடுத்தாரு. சம்டைம்ஸ் நான் காலையில் ஜோம் பண்ணிட்டு போவேன், ஆண்டவரே இன்றைக்கி நான் கோவமே படக்கூடாது. இப்போ கூட சமீபத்தில் கூட நான் பிரான்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இன்றைக்கி சத்தியமாக ஏன்னா சில ஆட்களை பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிடும், ஏன்னா அவங்க பண்ணுற காரியம் அந்த மாதிரி. ஸோ அதனால் ஆண்டவரே இவங்களெல்லாம் பார்க்கவே கூடாது, நான் எப்படியாவது இன்றைக்கி நான் கோபத்தை அடக்கணும்னு பார்க்கும்பொழுது அன்றைக்கி தான் என்ன ஆகும், நமக்கு அது சோதனை. ஆண்டவர் எப்படி ஜெயிச்சாரோ நம்ம அன்றைக்கி தோற்றுருவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரச்சனையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கான அந்த கிருபை என்ன பண்ணுறாரு, அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அதை ஒழுங்காக நம்ம செயல்படுத்தும் போது கண்டிப்பாக அன்றைக்கி நம்ம ஜெயித்தோம். அப்பாடா இன்றைக்கி நான் என்ன பண்ணல, ஞானமாக செயல்பட்டேன், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுறாரு, இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவையான கிருபை எனக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிறார் என்று சொல்லி நம்ம ஒரு சந்தோஷத்தோட ஒரு சமாதானத்தோடு என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு போவோம். அப்படி இல்லைனா ஐயோ ஆண்டவரே இன்னைக்கு காலையில் தான் ஜெபம் பண்ணேன், இன்றைக்கி இப்படி நான் என்றைக்குமே நடக்காதபடி இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம திரும்ப போகிறோம். அது மாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டு ஆண்டவரோட வாழ்க்கையில் முற்கோபம் வரதான் செய்கிறது. சம்டைம்ஸ் நான் துட்சிந்தனை காரணம் தான் இருக்கிறேன், இவை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு எனக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க ஆண்டவரை, எனக்கு அதை செய்யுங்க ஆண்டவரை, நீங்கள் என்னோட கூட இருங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை வழி நடத்த போதுமான காரணம் தெரியுமா, உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன்னு சொன்னது போல நமக்காக ஒரு தேற்றவாளன் இருக்கிறார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.